ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட 5 மர்மமான உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோம்பி டாக்ஸ். 1964ஆம் ஆண்டு சோவியத் யூனியனை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதுல ஒரு சில நாய்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டு அதற்கு செல்லும் ரத்த நாளங்கள் மட்டும் செயற்கையாக இணைக்கப்பட்டு இருந்துச்சு. மேலும் அந்த நாய்களின் முகத்தில் உயிருடன் இருப்பது போன்ற அசைவுகளும் காணப்பட்டுச்சு. இந்த மாதிரியான ஆராய்ச்சி கடந்த 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டாங்க. அதுல சில நாய்களின் உடலில் இருந்த ரத்தத்தை முழுவதுமாக வெளியேற்றி சர்க்கரை கரைசலை நாய்களின் உடலில் செலுத்தியிருக்காங்க. இதனால் நாய்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவ ரீதியாக இறந்ததாக உறுதி செய்யப்பட்டுச்சு. சில மணி நேரம் கழித்து நாய்களுக்கு மீண்டும் ரத்தம் ஏற்றப்பட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால் நாய்கள் மீண்டும் உயிர் பிழைத்தன. இந்த ஆராய்ச்சி முடிவில் ஆராய்ச்சியாளர்களையே பெரும் அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உம்புக்கு லிசார்ட். ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிகவும் அரிதாக காணப்படும் இந்த உம்புக்கு லிசார்ட் ஆனது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பே பறக்கும் தன்மையை இழந்திருக்கு. எனவே ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்த சில மரபணு பொறியாளர்கள் இந்த உம்புக்கு லிசார்டில் சில மரபணுக்களை மாற்றம் செய்து மீண்டும் உம்புக்கு லிசார்டின் பறக்கும் தன்மையை மீட்டிருக்காங்க. தற்போது வர வெறும் 6 பறக்கும் உம்புக்கு லிசார்டுகள் மட்டும் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியன் ப்ளூ கவுட்ஸ். பெல்ஜியத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தங்களது நாட்டின் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்வதற்காக டபுள் மாஸ்லின் என்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக பசுகளுக்கு மரபணு மாற்றம் செய்து மிகப்பெரிய அதிக இறைச்சி கொண்ட பசு இனக்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த பசுக்களானது அதிகபட்சமாக சுமார் 900 கிலோ வரை வளரக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. லெமுராட். சீனாவில் உள்ள பணக்காரர்கள் தங்களுக்கான வினோதமான செல்ல பிராணிகளை வாங்குவதில் அதிகப்படியான ஆர்வத்தையும் பணத்தையும் செலவிட செய்றாங்க. இதனால் ஆராய்ச்சியாளர்கள் பல விலங்குகளை கலப்பு இனம் செய்து புது வகையான விலங்குகளை உருவாக்கி வருகிறார்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் இந்த லெமுராட். இந்த லெமுரு மற்றும் பூனையின் கலப்பு இனமாகும். இது பார்ப்பதற்கு பூனையை போன்றதும் அதே சமயம் லெமுர் போன்றதும் காணப்படுகிறது. இந்த புது வகையான செல்ல பிராணியை பணக்காரர்கள் பல லட்சங்கள் கொடுத்து வாங்கி செல்கிறார்கள். சடன் டெத் மஸ்கிட்டோ. உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வின்படி ஒரு வருடத்திற்கு மட்டும் சுமார் 10 லட்சம் மக்கள் கொசுக்களால் பரவப்படும் நோய்களான மலேரியா, டெங்கு போன்ற நோய்களினால் இறக்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்துவதற்காக 2016ஆம் ஆண்டு யூகேவில் உள்ள ஆக்சிடெக்கை சேர்ந்த பயோடெக்னாலஜி நிறுவனமும் உலகம் முழுவதுமாக உள்ள கொசுக்களை அழிக்க ஒரு விசித்திரமான ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இவர்கள் மலேரியாவை பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் மரபணு மாற்றம் செய்து சடன் டெத் மஸ்கிட்டோ என்ற புது வகையான கொசுக்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த கொசுக்களின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இவை முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே இறந்து விடுமாம். இது மூலமாக மலேரியா பரப்பும் கொசுக்களை கணிசமாக குறைத்து விடலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.